ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் உதிரம். வாங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஒர்க்கிங் வித் சைனா டு ரிசால்வ் எல்ஏசி இஷ்யூஸ் பியூஸ்ஃபுல்லி சேஸ் எம்இஏ அப்படின்னு சொல்லிட்டு எம்இஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லடாக் அண்ட் சிக்கிம் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு நாட்டோட இராணுவத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் போய்ட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி வரும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் அஃபிஷியல்ஸாலே வந்து பேசி தீர்வு அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கிறதுனால டெல்லி அண்ட் பெய்ஜிங்கில் இருக்க அவங்களோட ரெஸ்பெக்ட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து எதுவும் அவ்வளோ ப்ராப்ளமாக இல்லை, வந்து ஸ்டேபிளாக இருக்குது, இது சிம்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இந்தியா தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சைனா கூட வந்து நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதை வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன், வந்து மீடியேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கல, சைனாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நாங்கள் வந்து பைலேட்ரலாகவே இது வந்து பேசிக்கிறோம், நாங்கள் இரு நாடுகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது பேசி வந்து இது முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்கிட்டையும் அதே மாதிரி தான் வந்து சொல்லி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ரெண்டு நாட்டுக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அடுத்து பாருங்கள், இன்ஃப்ரா ஒர்க் இன் பார்டர் ஏரியாஸ் டு கண்டினியூ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் இந்த பார்டர் ஏரியாஸில் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான பார்டர் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஸ்டாண்ட் ஆஃப் இருந்தாலும் ரெண்டு கண்ட்ரியோட ஆர்குமெண்ட்ஸுக்கு நடுவில் என்ன தான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ரா ஒர்க்ஸ் வந்து ரெகுலராக கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சென்டர் ரிவ்யூஸ் சிச்சுவேஷன் இன் 13 ரீஜன்ஸ் இட் ஹார்ட் பை வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரி ரெக்கார்ட்ஸ் 7,227 ப்ளஸ் கேசஸ், ஃபேட்டலிட்டிஸ் ரைஸ் பை 175 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 13 ரீஜன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 கேசஸ்க்கு மேலே அங்கே மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது. பாசிட்டிவ் கேசஸ் வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் டெத் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நேற்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொன்னால இது பற்றி பார்த்திங்க அப்படின்னா 7,227 ப்ளஸ் கேசஸ் வந்து வந்திருக்கு. ஃபேட்டலிட்டிஸ் வந்து அது இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 175 இருந்திருக்கு நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,65,242 1,65,242 கேஸ் போயிடுச்சு. இருந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 4,707 ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கேஸ் உள்ள கண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த 13 ரீஜன்ஸே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சர்வேலன்ஸ் பண்ண அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் இருக்க டேபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் அதிகமான டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கேசஸ் அதிகமாக இருக்க மற்ற 3 மாநில குஜராத், டெல்லி அண்ட் மத்திய பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப குறைவான டெஸ்டஸ் தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டோன்ட் சார்ஜ் மைக்ரன்ஸ் பஸ் ஆர் ட்ரெயின் ஃபேர் சேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினேட்டிங் ஸ்டேட் டு கிவ் ஷெல்டர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து போட்டாங்க, மைக்ரன்ஸ்க்கான ஃபேர் டிக்கெட் செலவு வந்து யார் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேபி ட்ரெயினில் போகிறவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறவங்களா இருக்கலாம், யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரன்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சென்ஸ் அப்படின்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து டிக்கெட்டுக்கான காசு வந்து யாருமே கேட்கக்கூடாது. வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினேட்டிங் ஸ்டேட்டும் அவங்க வந்து எங்கே போய் ரிசீவ் ஆகணும் அந்த 2 ஸ்டேட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசி அவங்க ஒரு சுமூகமான முடிவு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயினில் போகிறாங்க அப்படின்னா அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாட்டர் கொடுக்குறது, மீல்ஸ் கொடுக்குறது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்லேருந்து கிளம்புறாங்களோ அந்த ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷெல்டருக்கு ஏற்பாடு பண்ணணும், ஃபுட்டுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சப்போஸ் யாராவது நடந்து போகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் மைக்ரண்ட் நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஷெல்டர்ஸில் வந்து தங்க வச்சு ஃபுட் கொடுங்க. அதே மாதிரி ஒன்ஸ் அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கேருந்து போக சொல்லணும். ட்ரெயின் மூலியமாக, ஷாமிக் ட்ரெயின்ஸ் மூலியமாக, ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் மூலமாக அல்லது பஸ் மூலிமாவும் அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள்,
Security forces our card bombing in Pulwama. Over 40 kg of explosives diffused அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்னா வந்து தடுத்துருக்குறது. இதே மாதிரி புல்வாமா அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரீட்டைலேட் பண்ணாங்க பாகிஸ்தானில். அதே மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 kg எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. அவங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு விலங்குமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி செக் பண்ணதில் அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா தடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா பாம்பு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது வந்து தடுக்கப்பட்டிருக்கு, பெரிய பாம்பிங் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அந்த புல்வாமா மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கும், அது வந்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டைரக்ட்ஸ் அஃபிஷியல்ஸ் டு ரேம்ப் அப் கோவிட்-19 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோவிட்-19 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் அதிகமாக்குங்க. ஏன்னா அதிகமான பெட்ஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7,000 கேசஸ் வருது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 800 கேசஸை கண்டினியூஸாக 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா 800 கேசஸ் மேலே வந்துருக்கு. அதில் சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா more than 550 கேசஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வந்து தேவைப்படுது, அதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிட்டையர்ட் மேட்ரான் ஆன் எக்ஸ்டென்ஷன் டைஸ் அட் ஆர்ஜிஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி ஜெனரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் மேட்ரான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவிடில் வந்து பாசிட்டிவ்னு வரல அவருக்கு, ஆனால் அவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பேசஞ்சர் அட் டிஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏர் சர்வீஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் புக் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படி புக் பண்ணி போகிறதுல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, கேசஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி போன்ற இடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்வேஸில் வந்த பயணிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்திருக்காங்க நிறைய பேர்னால. அவங்க கூட ட்ராவல் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 12 deaths 827 நியூ கோவிட்-19 கேசஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நேற்று மட்டும் வந்து கிட்டத்தட்ட 827 பேருக்கு வந்து பாசிட்டிவ் கேசஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. அதனால் டோட்டல் டெத் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 145 டெத்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். டோட்டல் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19,372 19,372 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேசஸ். குணமடைஞ்சவங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,548 பேர் பார்த்தீங்கன்னா குணமடைஞ்சதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் டேலி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை தான். சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,762 பேர் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து செங்கல்பட்டு 933 பேர் வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஷட் ஃபார் 2 days ஆஃப்டர் ஸ்டாப் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வந்து பாசிட்டிவ்னு வந்ததுனால 2 days வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து லாக்டவுன் ஹெல்ப்ஸ் கார்பரேஷன் கம்ப்ளீட் ட்ரெயின் ஒர்க் ஆன் வேளச்சேரி மெயின் ரோட். வேளச்சேரி மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ஒர்க், சீவேஜ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதாகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி ரோடு எப்பயுமே வந்து பிஸியாக இருக்கும் மெயின் ரோட்டில். ஆனால் இந்த குவாரண்டைனை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒன்லி ரிஜிஸ்டர்டு பெட் ஷாப்ஸ் வில் பி அலோடு. அதாவது பெட் ஷாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த குவாரண்டைன் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா பெட் ஷாப்புமே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒன்லி த ரெஜிஸ்டர்டு பெட் ஷாப் எது கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு அவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க பெட் ஷாப்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்க. அவங்க வந்து ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா they need to open the pet shops அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக பெட் ஷாப்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எடிட்டோரியல் பாருங்கள், எக்ஸ்போர்ட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டை பற்றி போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா மஸ்ட் மிஸ் அவுட் ஆன் ரைஸ் இன் வேர்ல்ட் ட்ரேட் அண்ட் த பேக்கப் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த குவாரண்டைன் டைம் பீரியட், இந்த கொரோனா டைம் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, ப்ரொடக்ஷனே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த 5 tranches ஆஃப் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இம்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குறைஞ்சிருக்கு. இம்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் இருக்குது. ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு 30 ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் மட்டும் தான் பாசிட்டிவ் க்ரோத் ஆயிருக்கு இந்த பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டும் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயன் ஓர் அண்ட் பார்மாசூட்டிகல்ஸ் தான். அதுலேயே பார்மாசூட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. 5% தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ரோத் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளியிலேருந்தால் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரேட் கொலாப்ஸ்ன்றது கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா COVID-19 அது ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபாலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா MSMEக்கெலாம் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க. அந்த MSMEஸ்லாம் அந்த MSMEயில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் தான் மோஸ்ட்டாக வந்து பண்ண போகிறாங்க. அதனால் அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து May 22 வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிம் பேங்க் வந்து அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 15,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 6 month எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து கொடுக்க போகிறோம், மொரட்டோரியம் பீரியட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் எக்ஸ்போர்ட்டை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரேட் வந்து வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கிரெடிட் பீரியட், இந்த பர்மிசபிள் கிரெடிட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 months இருந்து அதை வந்து 15 month வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிசபிள் கிரெடிட் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்போஸ்மெண்ட் அந்த July 31, 2020 வரைக்கும் யாரெல்லாம் டிஸ்போஸ்மெண்ட் மேற்கொண்டிருக்காங்க அவங்க எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் பர்மிசபிள் கிரெடிட் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 months அடிஷ்னலாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 3 month கிரெடிட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா March 23 வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழிச்சு திரும்பவும் இது பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் செக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 91% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மார்ச்சோட லாஸ்ட் வீக்கில் தான் இது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் மார்ச்சில் ஓரளவு ஸ்டேபிள் இந்த சென்ஸ் ரொம்ப குறையில இருந்துச்சு. ஆனால் ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லாக்டவுன்றதுனால 91% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லாக்டவுன்றதுனால அது இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% to 32% வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓவரால் எக்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்பே நம்ம வந்து கணிச்சு வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து பெரிய பாதிப்பாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடிய நிலைமையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் அண்ட் ஃபுட் சப்ளைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இது எல்லாமே மெடிக்கல் அண்ட் ஃபுட் சப்ளைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகிட்ட இருந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத நிலைமையில் இருக்கிறதுனால மற்ற நாடுகள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கண்ட்ரியுமே மோஸ்டான கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தது இன்வெஸ்ட்மெண்ட்டில். பட் இப்போ இந்த பேண்டமிக்னால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியுமே அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக எதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியாவை தான் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம உள்ளே இழுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எ ப்ரீவிங் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்விட்டர் டிட் வெல் டு கால் அவுட் ட்ரம்ப் பட் ஃபேக் நியூஸ் இஸ் அன் எக்கோசிஸ்டம் பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஒரு சில இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் அவர் வந்து வச்சு கிட்டத்தட்ட 80.4 million ஃபாலோவர்ஸ் இருக்காரு. ஒரு 2 விஷயம் வந்து போட்டிருந்தாரு. அந்த ட்விட்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அது வந்து பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து
பின்பாயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் போட்டதை வந்து போட்டிருந்தாங்க. அதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங்காக ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்விட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட்டிருக்காரு சொல்லியிருக்காங்க. 2015 ஒரு எலெக்ஷனுக்கு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ட்விட்டர்லாம் ஒழுங்காக சோஷியல் மீடியாலாம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாது, ரொம்ப ஹார்ஷாக வந்து பேசுவார், ரொம்ப இது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுவே தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வந்து யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஒரு தீங்கான அரசியலுக்காக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த இனப்படுகொலையாக இருக்கட்டும், இது மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுகளும் வருது. அதே நேரத்தில் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான செய்திகளும் பரப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வருது. நிறைய என்ன தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஃபேக் நியூஸை வந்து ஸ்டாப் பண்ணுவோம், அதுக்கான கமிட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் சொல்லிட்டு இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதுக்கான முழு முயற்சியை வந்து எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரம்ப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபால்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் செக் வந்து போட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப காரசாரமாக தான் உருவாக்கியிருக்கோ தவிர அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக உருவாக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இருக்க பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கும் ஒரு லார்ஜ் டெக் கம்பெனிஸ்க்கும் இருக்க ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூஎஸில் இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸாக இருக்க கூகுள், ஃபேஸ்புக், அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவசி கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது. அது மூலிமா வந்து கேஸ் போட்டு விசாரணை எல்லாமே வந்து நடத்தினாங்க. யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நடத்தினாங்க அப்படின்றவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி வந்து ப்ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அவாய்டன்ஸ், டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக் ஜெயின்ஸ்க்கும் அதே மாதிரி யூஎஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வந்து போயிட்டு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 காமன் குரூப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்ஸ் இருக்காங்க, இன்னொன்று வந்து ரிப்பப்ளிகன்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக் கம்பெனிஸ்க்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான இதுவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி கன்சர்வேட்டிவ், அவங்க வந்து கன்சர்வேட்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெமோக்ராட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனிமீஸை வந்து ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியும், சோஷியல் மீடியாஸ் வந்து எனிமீஸ் வந்து ஈஸியாக மேனிபுலேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ்லேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும், அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட் அண்ட் லேபர் ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அதுக்கு முக்கியமான இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ரீசெண்டாக ஒரு டிஜிட்டல் கரன்சி வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, லிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளோட ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுச்சு. மற்ற நாடுகளோட அதிகாரத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேள்விக்குறியாக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை இது பண்ணுறதுனால இப்போ அதாவது ஃபேஸ்புக் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 5 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் வந்து போட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா கான்ட்ரோவர்சியில் 5 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் வேறு வந்து பே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தோடு ஒன்று பிணைஞ்சிருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும், நல்லதுக்கு மட்டுமே செயல்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸில் மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதையும் கொஞ்சம் குறிப்பாக ரொம்ப கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் கார்ட்டூன் ஸ்கோப் பாருங்கள். கார்ட்டூன் ஸ்கோப்பில் திரும்பவும் ட்ரம்ப் தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ கேன் மீடியேட் தேங்க்யூ. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் டிஸ்பியூட் வந்து 2 பூனை மாதிரி இருக்காங்க. பார்டர் டிஸ்பியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இது பார்த்துட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிரச்சனை தான் வந்து போயிருக்கு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள் ஃபோக்கஸ் டர்ன்ஸ் டு கேரளாஸ் 84 டெஸ்ட் பாசிட்டிவ் டே. கேரளா வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, 1000 வந்து தாண்டிடுச்சு. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 84 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேசஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் மோஸ்ட்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெளிமாநிலங்கள்லேருந்து வரவங்களுக்கு தான் அதிகமான கேஸ் வந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள் இந்தியா வேக்சின் ட்ரையல்ஸ் லைக்லி இன் அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வேக்சின்னா அது பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து இந்தியா வந்து உருவாக்கிட்டு இருக்க வேக்சினோட ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹியூமன் ட்ரையல் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொசீஜர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹியூமன் ட்ரையல் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள்
சைட்டிங் ஸ்வைன் ஃபீவர் சைனா பேன்ஸ் போர்க் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்றி இறைச்சியை வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அந்த பன்றிகள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லுவது அந்த ஸ்வைன் ஃபீவர் பன்றி காய்ச்சல் வரும் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேன் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த இன்ப்ரீஃபில் ஃபஸ்ட்டு பாருங்கள் டிக்கெட் புக்கிங் பீரியட் எக்ஸ்டெண்டட் டு 120 days. அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக 30 days முன்னாடி புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ எவ்வளோ டேஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 120 daysக்கு 30 daysலேருந்து 120 daysக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. அது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 31 சொல்லியிருக்காங்க. அந்த 120 days பீரியட் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 30 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு May 12 லான்ச் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி June 1 200 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ட்ரோன்ஸ் டிப்ளாய்டு ஃபார் கண்ட்ரோலிங் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அந்த லோக்கஸ்ட் அந்த வெட்டிக்கிளிகள் கூடத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அந்த லோக்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிஸ்ட்ரிக்டில் 20 மாநிலங்கள் 20 ஸ்டேட்ஸ் 20 மாநிலங்களில் 90,000 ஏக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நாசம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சாப்பிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவுக்கும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கும் கூடிய சீக்கிரம் வந்து தமிழ்நாடோட ஃபார்மிங் லேண்ட்லேயும் லோக்கஸ்ட்டை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இது பெரிய பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா லோக்கஸ்ட் இது ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போது வந்து இது வந்து நார்மலாக இருக்கும். பட் இப்போ இருக்க இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கஸ்ட் வந்து இன்னும் அதிக கூட்டமாக வளர்கிறது ஆப்ரிக்கன் நேஷன்ஸ்லேருந்து வர இந்த லோக்கஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டுருக்கு. ஆப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லோக்கஸ்ட் வந்து அதிகமாக உற்பத்தியாகி அந்த மான்சூன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பக்கம் இப்போ வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரோன் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ட்ரோனில் வந்து ஒரு பெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இணைச்சி வந்து அனுப்ப போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ரை பண்ணிவிட்டு அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து தூவிட போகிறாங்க. தூவிடனால அது வந்து பார்த்திங்கன்னா லோக்கஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்கிராப்பிங் ஆஃப் RBI பாண்ட்ஸ் எப்ளோ டு பீப்புள் சேஸ் சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு RBI பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மணி வேஸ்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. இது இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 8% இருந்து அது 2018 வந்து பார்த்தீங்கன்னா 7.75% வந்து திரும்ப மாற்றினாங்க. அது வந்து இப்போ ஸ்கிராப் பண்ண RBI பாண்ட்ஸே வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பீப்புளுக்கு முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பெரிய ப்ளோவாக இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் நவ் கெட் பேன் அலாட்மெண்ட் த்ரோ யுவர் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெசிலிட்டி ப்ராமிஸ்ட் இந்த 2000 பட்ஜெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் அலாட்மெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேயே வந்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதார் மூலிமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. ஏன்னா பேன் வெப்சைட்ஸில் வந்து போயிட்டு அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இணைச்சி அதாவது ஆதாரோட இணைச்ச மொபைல் நம்பரும் நம்மகிட்ட இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 10 minutes 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலிங் வெப்சைட் இருக்கும். ஃபைலிங் வெப்சைட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைலிங் வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட ஆதார் நம்பர் பேன் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப அந்த இதில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வந்து அலோகேட் ஆகிடும். பேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேன் நம்பரையோட ஆதார் நம்பரை இணைக்கிறதுக்கான காலவரம்பு வந்து பார்த்திங்கன்னா June 30 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே இணைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது வந்து லாக்டவுன் இட் சக்ஸஸ் டு சானிடரி ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸோட மென்சுரேஷன் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சானிடரி பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் மூலம் ரொம்ப ஹிட் ஆகிருக்கனால பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலோ பவர்ட்டி லைனில் இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் சைனா பாசஸ் கண்ட்ரோவர்ஷியல் ஹாங்காங்லா. சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோவர்ஷியல் ஹாங்காங்லா வந்து அந்த செக்யூரிட்டி லா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட சென்னையில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி அவங்களோட பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாங்காங்கோட நேஷனல் செக்யூரிட்டி லாஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது இந்த ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹாங்காங்க. அதோட நேஷனல் செக்யூரிட்டி லா வந்து இவங்களே டிராஃப்ட் பண்ணலாம் இவங்களே உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க.
அடுத்து பாருங்கள், யூஎஸ் ஹவுஸ் பாசஸ் ஹுய்கூர் ரைட்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹுய்கூர் ரைட்ஸ் பில்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஹவுஸ் வந்து பாஸ் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க கையெழுத்துக்காக. ஏன்னா அவரோட ரெஸ்பான்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹுய்கூர் ரைட்ஸ் பில்லுன்றது என்ன பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் இந்த முஸ்லீம்ஸ்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து நடந்துகிட்ருக்கு, வன்முறைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த வன்முறையை தடுக்கிறதுக்காக அதுக்காக சைனா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்காக இந்த பில் வந்து பாஸ் பண்ணிக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா சைனா மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாங்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், யூஎஸ் வைரஸ் டால் கிராசஸ் 1 lakh பேண்டமிக் ட்ரிப்ஸ் லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. யூஎஸோட வைரஸ் டால் வந்து வைரஸ் டால் அப்படின்னா இறப்புங்களா, அந்த இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டிடுச்சு அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா இன்னும் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ட்ரம்ப் ஆர்டர் டு டார்கெட் சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் பார்த்தது எடிட்டோரியில் பார்த்தது போட்டிருக்காங்க. அடுத்து, பாக் யூசஸ் மிலிட்டன்ட் ட்ராக்கிங் டெக் டு லொக்கேட் வைரஸ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்டன்ட் ட்ராக்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வைரஸ் பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இருக்குது பாகிஸ்தானில் வந்து அதிகமான தீவிரவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள வந்து எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் பேஷன்ஸையும் லொக்கேட் பண்ணுறோம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கூகுள் ஐக்கிங் 5% ஓடோ ஐடியா ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூகுள் வந்து பார்த்திங்கன்னா வோடோஃபோன் ஐடியாவில் கிட்டத்தட்ட ஒரு 5% ஸ்டேக் வந்து வாங்குறதுக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு. எந்தளவு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல, மேபி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எதை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 பில்லியன் ஜியோ பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட 10 பில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி கூகுளும் வோடோஃபோன் ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது வந்து எஸ்பிஐ ஸ்லாஷஸ் எஃப்டி ரேட்ஸ் பை அப் டு 40 basis point அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 basis point குறைச்சாங்க. 4% இருக்குது. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்களோட டெபாசிட்ஸ்க்கு வந்து ஒரு 2 crore கீழே இருக்க டெபாசிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எஃப்டிஐ ரைசஸ் 13% to 50 billion ஹையஸ்ட் ஃப்ளோ இன்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2019-20 கிட்டத்தட்ட 13% ரைஸ் ஆகி $49.97 billion வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே 2018-19 இதே பீரியட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $44.36 billion தான் வந்து எஃப்டிஐ வந்துருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $49.97 billion பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.85 பில்லியன் வந்திருக்கு. அதேமாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்க்கு வந்து $7.6 billion வந்து வந்திருக்கு. டெலிகம்யூனிகேஷனில் $4.4 billion, ட்ரேடிங்கில் $4.57 billion, அண்ட் ஆட்டோமொபைலில் $2.82 billion, அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் $2 billion, இதுமாதிரி கெமிக்கல்ஸில் $1 billion வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஃப்டி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிபிஐடி அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் டேட், அவங்க தான் அந்த டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிங்கப்பூர் தான் இருக்குது. அவங்க தான் அந்த ஒரு கண்ட்ரியில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $14.67 billion இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி செகண்ட் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் இருக்காங்க. மொரிஷியஸ்லேருந்து $8.24 billion வந்திருக்குன்றாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க, $6.5 billion, அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ். அதை ஃபாலோ பண்ணி கேமன் ஐலண்ட்ஸ், ஜப்பான், ஃப்ரான்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். இன்பிரீஃப் ஃபஸ்ட்டு பாருங்கள், கோப்ஸ் இண்டக்ஷன் டு ஆல் ஆஃப் ஃபேம் போஸ்ட்போன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோப் பிரைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு NBA பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இறந்தார். அவர் வந்து ஆல் ஆஃப் ஃபேமில் இண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா August 29 சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த கோவிட் பேண்டமிக் இருக்கிறதுனால அந்த ஆல் ஆஃப் ஃபேமில் அவர் இண்டக்ட் பண்ணுறதுனால டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து சேஞ்ச் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த டச் ஃபார்முலா 1 GB ஷிஃப்டட் டு 2020 அந்த கிராண்ட் பிக்ஸ் வந்து நடக்கும். இல்லை டச் ஃபார்முலா 1 கிராண்ட் பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அந்த இது வந்து சேஞ்ச் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1985 அப்புறம் 35 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் டேட் வந்து சேஞ்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் தேர்ட் பாருங்கள்,
குப்தா பாசஸ் அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்ஜி குப்தா அப்படின்ற ஒரு ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஜி குப்தா. அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷனோட ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தவர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக 2 டிகேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொறுப்பில் இருந்திருக்கார். அவர் வந்து இறந்ததாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷனோட ஜாயின்ட் செக்ரட்டரி. அவரோட நேம் பார்த்துக்கோங்க எம்எஸ்ஜி குப்தா. அவங்க வந்து தமிழ்நாடு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நேஷனல் கேம்ஸ் போஸ்ட்போன்ட் இன்டெஃபினிட்லி அப்படின்னு சொல்லிட்டுங்களா. இந்த 36th நேஷனல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் கோவாவில் நடக்க வேண்டியதாக அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. திரும்ப எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல இனிமேல் தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அவ்வளோதான். ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.